புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டியிடுவதாக திருமாவளவன் தற்போது அறிவித்துள்ளார். அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டியிடுவதாக திருமாவளவன் தற்போது அறிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீட்டை உறுதி செய்யாததால் தனித்து போட்டி என்று விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது அறிவித்துள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜோனோ. போட்டி என தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் தற்பொழுது சற்று ஒரு குளறுபடிகள் நிலவி வருவதனை காணலாம். அதே போல இடதுசாரிகளுக்கு திமுகவுடனான ஒரு முரண்கள், அதே போல விசிகாவினருக்கும் திமுக உடனான முரண்கள் என அந்த கூட்டணியிலே சற்று முரண்கள் நிலவி வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரி மாநிலத்தில் தனித்து போட்டியிடுவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அதிலும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை நாம் உற்று நோக்க வேண்டும். அதாவது, தற்பொழுது நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கோரியிருந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை. திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்க முன்வந்த நிலையிலும் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு கூட அது எந்த தொகுதி என்பது இன்று வரை உறுதியாகவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ வேட்புமனு தாக்கல் செய்துள்ள தொகுதிகள் அனைத்திலும் காங்கிரஸ் கட்சியும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. விசிகாவுக்கு இதுவரை எந்த தொகுதி என்பதே தெரியாத ஒரு நிலையில் விசிக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஊசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் தொல் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதே போல தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சிபிஐ மற்றும் விசிகாவினுடைய தொகுதிகளிலும் தலையிடுவதாகவும் திமுக உடனான ஒரு முரண்கள் இதன் மூலமாக வெளியே வந்திருக்கிறது. அதிலும் சட்டப்பேரவை தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலில், அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய 9ஆம் தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது ஒரு கூட்டணி கட்சி என்பது ஒரு மாநிலத்திலே தனித்து போட்டியிடுவதற்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த திமுக கூட்டணியில் ஒரு முரண்கள் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை காண முடிகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.